குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ளது சுக்மா மாவட்டம். பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் மாவட்டம் மட்டுமல்ல, நக்சலைட்டுகளின் ஆதிக்கம் அதிகமுள்ள பகுதியாகும். இங்குள்ள எட்கல் கிராமத்தில் நேற்று ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டுள்ளனர். மாந்திரீகம் செய்வது, பில்லி சூனியம் வைப்பதையெல்லாம் இன்னும் இங்குள்ள பழங்குடி மக்கள் முழுமையாக நம்பிக்கொண்டிருப்பதுதான் இந்த பயங்கரத்துக்கு காரணம். எட்கல் கிராமத்தில் கடந்த 2 வாரங்களில் சிலர் திடீரென இறந்தனர். அவர்கள் வயதானவர்கள் மற்றும் சின்ன குழந்தைகள். அடுத்தடுத்து சாவுகள் நடந்ததால் ஊர் மக்கள் அதே ஊரைச் சேர்ந்த சாமியாரிடம் போய் பரிகாரம் கேட்டனர். அதே ஊரில் வசித்து வந்த 60 வயது மௌசம் கண்ணா என்பவர் வீட்டில் மாந்திரீகம் செய்கிறார்கள், அதுதான் திடீர் சாவுகளுக்கு காரணம் என சாமியார் சொல்ல கிராம மக்கள் கொந்தளித்து எழுந்தனர். ஊர் பஞ்சாயத்து கூட்டப்பட்டது. பஞ்சாயத்து முன்னிலையில் மௌசம் கண்ணா, அவர் மனைவி மௌசம் பிரி, மகன் 34 வயது மௌசம் புச்சா, மருமகள் 32 வயது மௌசம் அர்ஜு ஆகியோர் நிறுத்தப்பட்டனர். அவர்கள் வீட்டுக்கு விருந்தினராக வந்த உறவினர் 43 வயது கர்காலச்சி என்ற பெண்ணையும் பலவந்தமாக பிடித்து வந்து பஞ்சாயத்தில் நிறுத்தினர். இந்த ஊரில் சாவு விழுந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் மாந்திரீகம் செய்வதுதான் காரணம் என எங்களுக்கு தெரிந்துவிட்டது. உங்களுக்கு தண்டனை வழங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என ஊர் மக்கள் கூறினர். உடனே மௌசம் புச்சாவுக்கு கோபம் வந்தது. மௌசம் புச்சா ஒரு போலீஸ்காரர். நான் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி இல்லாத பொய்ய சொல்லி எங்களை தண்டிக்க நினைக்கிறது சட்டப்படி குற்றம். உங்க எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன் என மௌசம் புச்சா ஆவேசமாக கூறினார். இதனால் பஞ்சாயத்தை கூட்டிய ஊராருக்கும் மௌசம் கண்ணா மௌசம் புச்சாவுக்கும் பயங்கர சண்டை ஏற்பட்டது. அப்போது 10-15 பேர் உருட்டுக்கட்டை, கோடாரி போன்ற ஆயுதங்களை எடுத்து வந்தனர். மாந்திரீகமா பண்றீங்க, உங்களை உயிரோடு விட்டா இந்த ஊருக்கு தான் ஆபத்து என கூறி மௌசம் கண்ணா மௌசம் புச்சா குடும்பத்தினரை கொடூரமாக தாக்கினர். உறவுக்கார பெண் கர்காலட்சியும் தாக்கப்பட்டார். இதில் 5 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தனர். போலீசார் வந்து விசாரித்தனர். இந்த கொலைகள் தொடர்பாக அதே ஊரைச் சேர்ந்த ராஜேஷ், ஹித்மா, சத்யம், முகேஷ், என்கா ஆகிய 5 வாலிபர்களை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் நடப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பாக இதே சத்தீஸ்கரில் இன்னொரு குடும்பத்துக்கு இது போன்ற கொடூரம் நடந்தது. பலோடா பஜார் மாவட்டத்தில் சார்ஜட் என்ற கிராமம் உள்ளது. இந்த ஊரைச் சேர்ந்த ராம்நாத் பட்டேல் என்பவரின் மகளுக்கு நீண்ட நாளாக உடல்நல பிரச்சனை இருந்தது. மருத்துவம் பார்த்தும் சரியாகவில்லை. பக்கத்து வீட்டில் வசிக்கும் சேத்ராம் பில்லி சூனியம் வைத்ததால் தான் தன் மகளுக்கு இந்த கதி ஏற்பட்டதாக ராம்நாத் பட்டேல் நினைத்தார். சம்பவத்தன்று சேத்ராம் வீட்டுக்குள் பட்டேல் குடும்பத்தினர் நுழைந்தனர். 34 வயது சேத்ராம், அவரது சகோதரிகள் 26 வயது ஜமுனாபாய், 30 வயது யசோதாபாய், ஜமுனாபாயின் 11 மாத ஆண் குழந்தை ஆகியோரை பெரிய சுத்தியால் சரமாரியாக அடித்து கொடூரமாக கொன்றனர். ராம்நாத் பட்டேல், அவர் மனைவி லலிதாபாய், அவரது மகன்கள் 20 வயது தீபக், 18 வயது தில்குமார் மற்றும் 16 வயது மகளை போலீசார் கைது செய்தனர். பில்லி சூனியம் வைப்பதாக, மாந்திரிகம் செய்வதாக சந்தேகப்பட்டு 2 குடும்பங்களை சேர்ந்த 9 பேர் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.